என்கவுண்டர்ன்ற கான்செப்ட் எப்படி வந்ததுன்னா, ஒரு குற்றவாளியை அந்த காலத்தில் மலையூர் மம்பட்டியான், சீவலப்பேரி பாண்டி இவங்கெல்லாம் வரலாறு இருந்தது. அப்புறம் ஜம்புலிங்க நாடார் இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டுங்கிற போலீஸார் நடவடிக்கையில் பிடிபட்டவர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, போலீஸார் அளவு நிஜமாகவே தாக்கியிருக்காங்க, அருவாள் எடுத்து தாக்கியிருக்காங்க, அவங்களும் துப்பாக்கி வச்சுருக்காங்க. இதுலேருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக சுட்ட சம்பவங்கள் தான் அதெல்லாம். அவங்கெல்லாம் அடிபட்டது சீவலப்பேரி பாண்டி ரியல் என்கவுண்டரில். ஆனால் இப்போது என்கவுண்டர் என்றால் அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு என்கவுண்டர்னு ரெக்கார்டு எழுதுறதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ இருக்குது. ஆகையினால திருவேங்கடம் மரணம் குறித்த சந்தேகத்தை சம்பந்தப்பட்டவர்கள் எழுப்புகிறார்கள் ஒன்று. அப்புறம் ரவுடி நாகேந்திரன் மரணம் மருத்துவமனையில் இருந்திருக்கு. அவங்க மனைவின்னு நினைக்கிறேன் விசாலாட்சியா ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு. இல்லை, அவங்க வந்து தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படணும்னு ஏற்கனவே கொடுத்து கோர்ட்டும் அதுக்கு உத்தரவு போட்டும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது இறந்திருக்காரு 2 நாளுக்கு முன்னாடி. அதுவும் இந்த வழக்கு நெருங்குற சமயத்தில். அப்போ முக்கியமான சாட்சிகளை இப்படியெல்லாம் காலி செஞ்சுட்டு நம்ம சாதகமாக காவல்துறை சந்தேகம் வந்து இந்த வழக்கை பொறுத்து இதுக்கு வந்து காவல்துறை மட்டுமே நம்ம முழுக்க குற்றம் சாட்ட முடியாது. காவல்துறையை தங்கள் கைவசம் வைத்திருக்க அரசாங்கம். நீங்கள் இண்டிபெண்ட்டாக என்னோட நடவடிக்கை எடுக்குங்க.